ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் மசாலா ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இது என்னென்னா, நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு இந்த மாதிரி கோவக்காய் எடுத்துக்கோங்க. அதை நீள் நீள் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது கூட கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூனு. நான் இது ஒரு 1/4 கிலோ இருக்கும் இந்த கோவக்காய். இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். அதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். இது கூட காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கையால் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மசாலா எல்லா காயில் எல்லாத்துலேயும் பிடிக்கணும். அதுக்காக பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற போட்டுக்கோங்க. அப்படி தெளிச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா ஊறணும். அப்போ தான் மசாலா பிடிச்சி நல்லா சூப்பராக இருக்குங்க. இது நீங்கள் சாப்பிடாத குழந்தைங்கலேருந்து கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இதை நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம். உங்களுக்கு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று பிரித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு கொஞ்சம் உதிரியாக கிடைக்கும். ரெண்டாவது நல்லா மொறுன்னு கிடைக்கும். அதனால் தனித்தனியாக பிரித்து போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வச்சு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போ நான் பரட்டி விட்றேன். பாருங்கள், அடியில் பூரா இதாகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கோவக்காயில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குதுங்க. நம்ம ரெகுலராக நம்ம உடம்புக்கு காய் சேர்க்கணும். இந்த காய் சேர்க்கும்போது உங்களுக்கு சில காய்கள் பிடிக்காமல் இருக்கும். கோவக்காய் மேக்ஸிமம் பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், சாம்பார் சாதம், சாம்பார் ரசம், அதுக்கு இந்த காய் காம்பினேஷன் நல்லாயிருக்குங்க. நம்ம பஜ்ஜி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். நல்லாயிருக்கும். கிறிஸ்பியாக மசாலாலாம் போட்டிருக்கனால உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவரோடு கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரி நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். இது கூட நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரோடு கிடைக்கும். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க. நீங்கள் இது பண்ணும்போது கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அதே மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மொறுன்னு டக்குன்னு குக் ஆகிரும். ரொம்ப டைம் எடுக்காது. சட்டுனும் பண்ணிடலாம். இது லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த கருவேப்பிலை போட்டு நம்ம இது எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். முதல்ல போட்டுற வேணாம், கருகி போயிடும். இப்போ நம்ம எடுத்துட போகிறோம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோவக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு சூப்பரான ரெசிபியோட டிஃப்ரெண்ட்டாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்துருச்சுங்க. டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சட்டுன்னு முடிஞ்சுங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.